بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக தௌஹீத் மற்றும் ஷிர்கின் வழிகள் சம்பந்தமாக பலதரப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த தொடர் அமர்வுகளுடைய இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய இந்த தொடர் வகுப்பினுடைய கடைசி அமர்வாக இருக்கும். எப்பதான் ஆரம்பமாச்சுன்னு தெரியல, நடுவ தினங்கள் எப்படிதான் போச்சுன்னு புரியல, வந்து நிக்கிறோம் கடைசி 10 கிட்ட. அல்லாஹ் போதுமானவர். நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையுடைய அடையாளங்கள், மறுமையுடைய நெருக்கம் சம்பந்தமாக நபி சின்ன விஷயங்கள்ல ஒண்ணு, கடைசி தினங்களில் அல்லாஹ் தஆலா நேரங்கள்ல இருக்கிற பர்க்கத் எடுத்துருவான். நமக்கு எப்படி மாதங்கள் போதுன்னு தெரியாது, எப்படி வருடங்கள் போதுன்னு தெரியாது, எப்படி நிமிடங்கள்லாம் யோசிச்சு பார்க்க முடியல. சும்மா பேச ஆரம்பிக்கிறோம், 4 பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம், 6 வரை முடிஞ்சு போகுது. அல்லாஹ் தஆலா தான் பாதுகாக்கிறோம். எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஷிர்கின் வழிகள்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு சில 4-5 விஷயங்கள் இன்னும் தொடாமலே இருக்குது. இந்த 4-5 விஷயங்கள்ல 4 பத்தியும் பேசணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 நாளுக்கு பிறகும் கூட எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை பத்தி பேச முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப முக்கியமாக 2 விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தேன். ஒண்ணு தபருக் சம்பந்தமாக. தபருக்குன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தர்கால இருந்து போயிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, இந்த தபருக்குன்ற மாதிரி அதை பேசுவாங்க. அதை தபருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் பேரை மாத்திட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு கராமத்துகள் சொல்லி ஒண்ணு இருக்கும். இப்ப கராமத்து, இது 2 விஷயங்களை பத்தி ஒரு முஸ்லீமாக நாம தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா நம்ம எப்ப இந்த பாத்தில ஏன் பாத்தில்னு சொல்றோம்னு புரிஞ்சுக்கலன்னா பாத்தில எதிர்க்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ஏன் பாத்தில், ஹக்கு புரிஞ்சுக்கிறோம்ல, அதே போல பாத்தில புரிஞ்சுக்கணும் ஏன் பாத்தில், அது ஏன் மக்கள் இது ஹக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஹக்கு நினைக்கிற மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அதுக்காக பாத்திலையும் புரிஞ்சுக்கணும் ஏன் பாத்திலாக இருக்கு. 2 விஷயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசணும். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கராமத்துகளை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். சரிதானே? கராமத்துகளை பத்தி பேசுவோமா இல்ல தபருக்கு பத்தி பேசுவோமா? கராமத்துகளை பத்தி பார்ப்போம் ஜி இன்ஷா அல்லாஹ். உங்க விருப்பம் போல ஆகட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில நமக்கு குர்ஆன் சுன்னா ரீதியாக நமக்கு நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுதான் கராமத்துகள். இப்ப இந்த கராமத்துன்னு சொன்னாலே 2 தனித்தனி மக்கள் பிரிஞ்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க? கராமத்துகள்லாம் வாய்ப்பே இல்லை, மக்கள் சும்மா வாய்ஸ் விடாததுகள்லாம், மக்கள் சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. ஒரு சில மக்கள் கராமத்துகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுல எக்ஸ்ட்ரீமா போயிருவாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், குர்ஆன் சுன்னா ரீதியாக கராமத்துகள்னா என்ன, உண்மையிலே இருக்குதா, இருந்த என்ன அடிப்படைகள் இருக்கு, என்ன சம்பவங்கள் இருக்கு, இது சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற எல்லா சம்பவங்களும் இந்த கராமத்துகளுக்குள்ள வருமா, இந்த கராமத்துகள் சம்பந்தமாக என்னென்ன தப்பான கொள்கைகள் முஸ்லிம்கள் கிட்ட இருக்கின்றதை பத்தி இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கணும், கராமத்துகள்ன்றது இருக்கு. கராமத் அப்படின்னா அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்படுறது. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்ல, அல்லாஹ்க்காக மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா சாகுற வரைக்கும் கஷ்டங்களா கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அங்கங்க அவங்களுக்கு நல்ல நாள்கள் வரும், நல்ல நிகழ்வுகள் வரும் இல்ல. அது நபி சொல்லி கொடுப்பாங்க, தில்கா ஆஜிலு புஷ்ரல் முஃமின். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, முஃமினுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள் வருது அப்படின்னா அது அவனுக்கு கிடைக்க போற மறுமையுடைய பொக்கிஷம் இருக்குல்ல, அதுல ஒரு சில அறிகுறிகள். இது முன்னறிவிப்பாக, ஒரு நற்செய்தியாக அல்லாஹ் உலகத்தை ஒரு முஃமினுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை அப்பப்ப கொடுத்துருவான். நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. இது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்படுறது முஃமின்களுக்கு உலகத்துல.
சரி, இந்த கண்ணியங்கள் கொஞ்சம் தனிச்சிறப்பு மிக்க கண்ணியங்களா இருக்கும். அதை நாம சொல்லுவோம் கராமத்துகள். சரி, நம்ம ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்கான்னு கேட்டா ஹதீஸ்கள் படிச்சிருப்போம்ல, சஹாபாக்கள் சம்பந்தமாக படிச்சிருப்போம். அதுல உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சுப்ஹானல்லாஹ் நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும். அவங்கள பத்தி பிரபலமான செய்தி என்ன அப்படின்னா, அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நபி சொல்லுவாங்க, இவங்களுடைய குர்ஆனை கேட்க வானவர்கள் இறங்குவாங்க வானத்துல இருந்து. யாருடைய குர்ஆனை கேட்க? உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குர்ஆனை கேட்க வானவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க. பெரிய சம்பவம் அது. அப்ப இது நமக்கு குர்ஆன் சுன்னா மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கராமத். இது அந்த சஹாபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒண்ணு. அதே போல பார்க்கும் பொழுது இரண்டு சஹாபாக்கள் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசிட்டு, அதாவது இரவு நேரங்கள்ல பாடம் கத்துக்கிட்டு நபி கிட்ட கேட்கிற விஷயங்களை கேட்டுட்டு நபி கிட்ட தன்னால முடிஞ்ச இல்முகளை உள்வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகணும். இப்ப நமக்கு தான் இப்பதான் இருக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் இப்பதான் வந்துச்சு நமக்கு. அந்த காலத்துல எல்லாம் இது லைட்டால எதுவும் தெரியாத மக்களுக்கு இரவுனா அவங்களுக்கு நிலா வெளிச்சம் மட்டும்தான். இந்த நிலவும் இல்லைன்னா அவதான் முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த இரவு, அதனாலேயே பொதுவாக இரவு நேரங்கள் மகரிப் வந்துருச்சுன்னா சஃபர் நிப்பாட்டிப்பாங்க. ஃபஜ்ர்ல ஆரம்பிப்பாங்க, மகரிபில் சஃபரை முடிச்சுப்பாங்க. எங்கேயாச்சும் ஓய்வு எடுக்கணுமோ அங்க டென்ட் அடிச்சுப்பாங்க, இரவு கழிப்பாங்க, மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு பிறகு சஃபர் திறப்பாங்க. இப்படி நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துல எந்த ஒரு வெளிச்சங்கள், செயற்கையான வெளிச்சங்கள் கிடையாது, இந்த லைட் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அந்த சமயத்துல இரண்டு சஹாபாக்கள் நபி கிட்ட பேசிட்டு போவாங்க. வழி ஃபுல்லா இருட்டா இருக்கும், எப்படி போகணும்னு தெரியாது. அந்த இருட்டுனாலே ஒரு தனி பயம் இருக்கும்ல உள்ள. அப்ப கையில தடிகள் வச்சுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஜந்து விஷயம் வந்துச்சு நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு கையில தடி வச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கராமத், ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்களுடைய தடியுடைய ஒரு முனைய அல்லாஹ் வெளிச்சமா ஆக்குனான். இப்ப நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா டார்ச் லைட் ஆக்கணும். நாம புரிஞ்சுக்கிறது டார்ச் லைட் இருக்குல்ல, நான் பிடிப்போம், ஒரு முனையில மட்டும் வெளிச்சம் இருக்கும் வெளியில. அப்ப அந்த இரண்டு சஹாபாக்கள் போய்கிட்டு இருப்பாங்க, இரவு நேரத்துல போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தடியில அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை கொண்டு வருவான், டார்ச் மாதிரி பயன்படுத்தி போய்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்னவாகும், ரெண்டு பேருடைய வீட்டு வழிகளும் தனித்தனியா பிரியும். இப்படிக்கா போனா உன் வீடு, இப்படிக்கா போனா என் வீடு. ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஆகணும். ஒரு தடியில தான் வெளிச்சம் இருக்கு, யாரு கொண்டு போறது, அந்த யோசனைகள் இருக்குல்ல. அல்லாஹ் தாலா என்ன பண்ணா, இன்னொருத்தருடைய தடியையும் அதே போல ஆக்கலாம். அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு தனித்தனியான அவங்களுடைய தடிகள்ல அல்லாஹ் தாலா வெளிச்சங்களை கொடுத்தான். இது குர்ஆன் சுன்னா ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கராமத்துகள்ல ஒண்ணு. இந்த மறுநாள் நபி கிட்ட சொல்லுவாங்க இந்த சஹாபாக்கள் செய்திகளை. நபியும் அவங்கள அல்ஹம்துலில்லாஹ் ஆறுபடுத்துவாங்க, தட்டி கொடுப்பாங்க. இது ஒன்னும் தப்பு கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சிறப்புகள்ல ஒண்ணு. ஷைத்தானுடைய வேலை கிடையாது, அல்லாஹ்வுடைய கராமத்துகள் ஒன்றுன்ற மாதிரி செய்திகள் நமக்கு வரும். இப்படி நமக்கு குர்ஆன் சுன்னால எடுத்து சொல்லப்பட்ட கராமத்துகள் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மிக பிரபலமான சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க வெளியே போய்கிட்டு இருப்பாங்க, மலக்குமார்கள் இவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. யாருக்கு? இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வானவர்கள் சலாம் சொல்லுவாங்க. இவருக்கு கேட்கும், வானவர்கள் சலாம் சொல்றது இவருக்கு, இதை பத்தி நான் முதல்லயும் டீடைலா பேசியிருப்பேன். சலாம் சொல்லுவ இவரு கேட்கும். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த கராமத்துல ஒண்ணு. சரி, சஹாபாக்கள் நபியோடு வாழ்ந்த காலத்துல இப்படி இருக்கு, நபிக்கு பிறகு வாழ்ந்தாங்களா சஹாபாக்கள், அப்பயும் பார்க்க முடியும் கராமத்துகள் சம்பந்தமாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருப்பாங்க. ஒரு படையை அனுப்பி இருப்பாங்க போருக்காக வேண்டி. சாரியா பின் ஹுசைனா, சாரியான்ற பெயரு, அவங்களோட படை தளபதியா நியமிச்சு அனுப்பியிருப்பாங்க. நீங்க போங்க, பார்டர்ல போய் சண்டை போடுங்க அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அந்த நாள்கள் கலைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஜும்மா பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹுத்பாவுடைய நடுவுலையே திடீர்னு உமர் சொல்லுவாங்க, யா சாரியா அல் ஜபல்னு சொல்லுவாங்க. சாரியாவே மலையின் பக்கம் ஒதுங்குங்கன்னு சொல்லுவாங்க. இது ஹுத்பா கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள் யாருக்கும் புரியாது. எதுக்கு இப்ப உமர் தேவையில்லாம இது சொன்னாரு, நடுவுல சம்பந்தமே இல்லாம சொன்னாரு, இந்த ஹுத்பால எந்த ஒரு கனெக்ஷன் இந்த ஜும்லாக்கு இல்ல, ஏன் சொன்னாரு உமர் அப்படின்னு ஒரு இது இல்லாம. பிறகு அந்த போன கூட்டம், போன படை திரும்பி வரும். திரும்பி வந்த பிறகு சுப்ஹானல்லாஹ் மக்கள் கிட்ட சொல்லுவாங்க, உமர் கிட்ட சொல்லுவாங்க, மக்கள் கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, நாங்க போனோம், போர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டம் எப்படி ஆயிருச்சு, நாங்க தோத்து போற நிலைமை ஆயிருச்சு, நாங்க கிட்டத்தட்ட தோத்து போயிருப்போம். அந்த சமயத்துல எங்களுக்கு அமீருல் முஃமினீன் உமருடைய குரல் கேட்டுச்சு, யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலையின் பக்கம் போங்க.
அப்ப உமருடைய குரல் கேட்ட உடனே நாங்க அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு மலையின் பக்கம் போனோம். தோத்துக்கிட்டு இருந்த படைய, இந்த போட்டிய போற நாங்க வெற்றி கண்டோம். நாங்க தோற்றுக்கிட்டு இருந்த போற வெற்றி கண்டோம், வெற்றி பெற்றோம். நாங்க இது நமக்கு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்துகள்ல ஒண்ணு. இது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது? ஏன்னா இங்க நமக்கு குர்ஆன் சுன்னா ரீதியாக இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு எப்படி சொல்றோம்? இந்த கராமத்துகள் நடந்த நிகழ்வுல இருந்த மனிதர்கள் அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க, இவங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி நமக்கு அந்த செயின் அறிவிப்பாளருடைய தொடர் நமக்கு இருக்கு. குர்ஆன் சுன்னா ரீதியாக நமக்கு இதுல சஹீஹான சனதுல இந்த சம்பவங்கள் இருக்கு. எப்படி ஹதீஸ்களை இந்த செயின்ல வந்தா, இந்த தொடர்ல வந்தா சஹீஹ்னு சொல்றோமோ, அதே போல அதே தொடர்ல வந்த இந்த செய்திகளையும் நாம சஹீஹ்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில இது உண்மையிலேயே இருக்கிற கராமத்துகள் ஒண்ணு. சரி, இப்ப இந்த கராமத்துகள் இல்லன்னு மறுக்கிறது தப்பு. கராமத்துகளை இல்லன்ட்டு மறுக்கிறது தப்பு. இது அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்துக்கு நாம் எதிரா போறது. அல்லாஹ்வுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கண்ணியங்கள் நாம இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கோ உங்களுக்கோ தகுதி இல்லை. குர்ஆன் சுன்னா ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், ஹலாஸ் நம்பிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த கராமத்துக்கு இருக்குன்னு நம்புறாங்கல்ல, அதுலயே ஒரு சில மக்கள் எக்ஸ்ட்ரீமா போயிருவாங்க. எந்த அளவுக்கு போயிருவாங்க? நவுதுபில்லா, நமக்கே தெரியும் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை மீன்ஸ் குர்ஆன் சுன்னாவுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிரானதாக இருக்கும். இப்ப அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் அப்படின்னா அல்லாஹ் அவனுக்கு ஷிர்க் வைக்கப்படுற மாதிரி கண்ணியப்படுத்த மாட்டான் தானே. அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் ஒருத்தனை, அந்த கண்ணியங்கள் எப்படி இருக்காது? அவனுக்கே ஷிர்க்காக போய் முடிகிற அளவு கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு யாரையும் கண்ணியப்படுத்த மாட்டான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஅஜிஸா வந்துச்சு, அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அத்தாட்சிகள் எதற்கு காரணம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகரா இருக்கிறாங்கன்னு கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய உதவினால. பிறவிலிருந்து பார்வையற்ற நபருக்கு பார்வை கொடுத்தாங்க அல்லாஹ் நாட்டத்தினால. அப்ப இந்த செயல்கள் செய்யறாங்களே, அவங்க அல்லாஹ்னு நம்ப முடியுமா? சொல்ல முடியுமா? நவுதுபில்லாஹ். இந்த முஅஜிசாக்கள் கொடுத்த பின்பும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நிகர் அவங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க, இந்த இந்த கராமத்துகள் சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு சொன்னல தஸ்தகீர் சம்பந்தமாக ஷேக் அப்துல் காதர் ஜிலானி இருப்பாங்க. அவங்களும் அல்லாஹும் வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்க்கு என்னாச்சு? கால் தடுமாறுச்சு, அல்லாஹ் கீழே விழுந்தான். கீழே விழ போனா, வலுக்கு கீழே விழ போனா, அப்ப கைய பிடிங்கன்னு தஸ்தகீர்னு சொன்னா பார்சியில. பார்சி வார்த்தை தஸ்தகீர், தஸ்துனா கை, கீர்னா பிடிங்க, கைய பிடிங்கன்னு சொன்னா ஷேக் அப்துல் காதர் ஜிலானி கேட்டுச்சு. அவங்க பக்கத்துல போனாங்கல்ல, அல்லாஹ் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, கைய பிடிச்சு தூக்கி விட்டாங்க அல்லாஹ்வை. நவுதுபில்லாஹ். இது கராமத்தா? இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? கராமத்தா இல்ல? சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட விஷயங்கள் மக்கள் ஈஸியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கேட்கிற மனிதர்களும் புரிஞ்சுக்காம கத்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் அக்பர்னு கத்துவாங்க முடிஞ்ச உடனே. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க, இதெல்லாம் கராமத்துகளுக்கு வாய்ப்பு. அல்லாஹ்வுக்கு தடுமாறுறது கராமத்தா? அல்லாஹ் தடுமாறுறான், அல்லாஹ் கீழே விழ போறான், அல்லாஹ் கேட்கிறான் ஹெல்ப், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. நவுதுபில்லாஹ். இது ஷிர்க் இல்லனா எது ஷிர்க்? பின்ன தப்பான கொள்கை, தப்பான அர்த்தங்கள் இது இல்லைன்னா எது அர்த்தம் பின்ன தப்புன்றதுக்கு? இது எல்லாம் கராமத்துகள் கிடையாது அன்பார்ந்தவர்களே. புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே போல இன்னொன்னு இருக்கு, அப்துல் காதர் ஜிலானி அவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய மாணவர்கள் முரீதுகள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மாணவர்கள்ல ஒருத்தர் அவருடைய ரூஹ மலக்குல் மௌத் கைப்பற்றிட்டு போறாரு. அன்னைக்கான எல்லா உடம்புகள்ல இருந்து ரூஹுகள் எடுத்துக்கிட்டு போற வழியில இந்த நபருடைய ரூஹையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த நபருடைய ஷேக்குடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ரூஹ் கைப்பற்றப்படுது. அவங்க அம்மா பாக்குறாங்க, பிள்ளை இறந்துட்டான், பிள்ளை ரூஹ் போயிருச்சு. உடனே வராங்க ஷேக் கிட்ட. அவங்க அம்மா கேக்குறாங்க, ஷேக் அப்துல் காதிரே, நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய நெருங்கிய மாணவருடைய உயிரை எப்படி அவர் கைப்பற்றிட்டு போலாம்? நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவர் எப்படி உங்க மாணவருடைய ரூஹ உயிரை கைப்பற்றிட்டு போலாம்? நீங்க சொல்ல மாட்டீங்களா? எனக்கு என் பிள்ளை வேணும், என்னுடைய வருங்காலத்துல முதுமையுடைய எனக்கான தூணாக ஒரு உதவிகரமாக இவர் இருக்கு, என் பிள்ளை இவர் தான் இருக்காரு, இவரும் போயிட்டு எனக்கு யாரும் கிடையாது, நீங்க கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு உடனே ஷேக் என்ன பண்ணாரா, மேல பார்த்தாராம். மேல பார்த்த உடனே யாரு போறா? மலக்குல் மௌத் இப்பதான் பொறுமையா ஏறிட்டு இருக்காங்க மேல. இதை எடுத்துக்கிட்டு அந்த ரூஹுகள் எல்லாம் ஒரு பையில போட்டுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு மேல போய்கிட்டு இருக்காங்களாம். ஷேக் பார்த்த உடனே போறாங்க, ஷேக் பிடிச்சாங்களாம் பையன்.
ஷேக் என்ன பண்ணாங்க, அந்த பைய பிடிச்சாங்களாம். பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், நீங்க என்னுடைய இந்த முரிதுடைய ரூஹ கொடுத்துருங்க, மறுபடியும் அந்த உடம்புக்கு ரூஹ அனுப்பிடுங்க, நான் உங்களை போக விட்டுடுறேன். அப்ப மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், இல்ல இல்ல ஷேகே, நான் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பால் எல்லாருடைய ரூஹையும் கொண்டுட்டேன், எடுத்துட்டேன். கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எனக்கு இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒண்ணு. ஷேக் என்ன பண்ணாங்களா, கொஞ்சம் பவர் பிடிச்சி இழுத்தாங்களாம் அந்த பையன். என்னாச்சு, பைய லூஸ் ஆச்சு, ஓப்பன் ஆச்சு, எடுக்கப்பட்ட எல்லா ரூஹுகளும் மறுபடியும் அவங்க 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 உடம்புக்கு போய் சேர்ந்துருச்சு. இறந்தவங்க எல்லாம் மறுபடியும் உயிரிழந்து உட்காந்துட்டாங்க. எப்ப ரூஹு கொண்டு போயாச்சு, ஷேக்குடைய கையில மாட்டிக்கிச்சு பை. அது அவங்க பேசினாங்க, அவர் ஒத்துக்கல, மலக்குல் ஒத்துக்கல. பிறகு அந்த பை இழுக்கப்பட்டுச்சு, எல்லா ரூஹுகளும் போய் போய் உட்கார்ந்து முடிஞ்சிருச்சு அவங்க உடம்புக்குள்ள. இந்த செய்திய அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க யாரு, மலக்குல் மௌத். அப்ப அல்லாஹ் என்ன, அல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆச்சு அல்லாஹ், இந்த மாதிரி உன்னுடைய நேசகர் அப்துல் காதர் இருக்காரு, அவர் இப்படி எல்லாம் பண்ணாரு, எல்லா ரூஹும் இன்னைக்கு லாஸ் ஆயிருச்சு, எடுக்கப்பட்ட ரூஹுகள் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லியிருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீங்க அந்த என்னுடைய நேசகர் கேட்கும் பொழுது ஒரே ஒரு ரூஹு தான் கேட்டார், அந்த ஒரு ரூஹ மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை ரூஹ் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்காது. ஒரு ரூஹ நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை ரூஹ் உங்ககிட்ட இருந்து போயிருக்காது. நீங்க ஏன் கொடுக்காம விட்டீங்க? அல்லாஹ் அவங்கள மறுப்பு தெரிவிச்சான், அவங்களுக்கு கண்டிச்சான் அவங்கள. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் கராமத்துகள் அடங்குமா? இது மலக்குல் மௌத்துடைய கையை பிடிச்சு, அந்த பைய பிடிச்சு, ரூஹுகளுடைய பைய பிடிச்சு அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து, சுப்ஹானல்லாஹ், இது எப்படி கராமத்துன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய போதனைகளுக்கு இது செட்டே கிடையாது, இது தகுந்தது கிடையாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்க இதெல்லாம் உங்களுக்கு பொய்ன்னு தெரிஞ்சா ஒன்னும் இல்ல, கையில போன் இருக்குல்ல, யூடியூப்ல போயிட்டு நீங்க டைப் பண்ண தேவையில்ல, மேல மைக் இருக்கும், அதை தொட்டுட்டு ஷேக் அப்துல் காதர் ஜிலானியுடைய கராமத்துகள்னு சும்மா சொல்லி பாருங்க, உங்களுக்கு மணிக்கணக்கில் பேச வீடியோக்கள் இருக்கும். முன்னாடி இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க. தமிழ்ல ரொம்ப கம்மியா பார்க்க முடியும், உருது தெரிஞ்ச மக்களுக்கு ஜாக்பாட் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒண்ணு, ஷேக் அப்துல் காதர் ஜிலானி அடக்கம் செய்யப்பட்டாச்சு, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய அடக்கம் முடிஞ்சிருச்சு. மலக்குல் மௌத்துடைய வேலை உருவ எடுத்துட்டாங்கல்ல, போயிட்டாங்க. இப்ப கபர்ல யார் வருவா? கேள்வி கேட்கணும்ல, கேள்வி கேட்கிற வானவர்கள் வராங்க, வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஷேக் வந்து பதிலே கொடுக்கலையா, ஷேக் வந்து பதிலே கொடுக்கல. மக்கள் அந்த முன்கர்னுக்கு வந்து கேட்கிற வானவராக கேள்வி கேட்கிறாங்க, ஷேக் பதில் அமைதியாவே இருக்கான், பதில் கொடுக்கல. ஏன் பதில் கொடுக்க, திருப்பி திருப்பி கேட்கிறாங்க, ஷேக் பதில் கொடுக்கல. பிறகு கோவத்துல சொல்றாங்க, நீங்க என்ன பார்க்க வர்றீங்க, சலாம் கூட சொல்ல மாட்டீங்களே, நீங்க என்ன பார்க்க வர்றீங்க, நபி சொல்லி கொடுத்தாங்க சலாம் சொல்லி பேசுங்க, சலாம் சொல்ல மாட்டீங்களே, நான் பேச மாட்டேன், சலாம் சொல்லிட்டு வாங்க. இது எப்ப எப்ப அவங்களுடைய கபர் நடந்த விஷயங்கள். யாருடைய கபர்ல? ஷேக் அப்துல் காதர் ஜிலானி அவங்க கபர்ல அவங்க இறந்த நடந்த விஷயங்கள். இத அவருடைய கராமத்தாக எழுதுவாங்க. நம்ம மக்களுடைய அறிவை சொல்லணும், யார் அவங்களுக்கு சொல்லிருப்பா? அப்துல் காதருடைய கபர் நடந்துச்சுன்னு சொல்லி யாரு சொல்லிருப்பா? அவரே வந்து சொல்லணும். மக்கள் சொல்லுவாங்க, எனக்கு அப்துல் காதர் ஜிலானிய வந்து கனவுல சொன்னாரு, இப்படி ஆச்சு எனக்கு. அப்ப இதை சொல்லும் பொழுது மக்கள் அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத், சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் கராமத்துகள் அடங்காது. சுப்ஹானல்லாஹ். அதே போல சொல்லும் பொழுது நிறைய எடுத்து வச்சிருக்க, நம்ம கிட்ட நேரம் இல்லை. அப்ப அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு நாள் நிலவு வரல, நிலா வரும்ல, நல்ல முழு நிலவு, கண்டிப்பா நிலா வரக்கூடிய தினம் அது. நிலவு வரல, எந்த ஒரு மேகமூட்டமும் கிடையாது, எந்த ஒரு மலைக்கான அறிகுறியும், நார்மல் வெதர் தான், நிலாவை காணும். அது அன்னைக்கு மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு பரபரப்பான பேச்சு போய்கிட்டு இருக்கு, நிலா வரல, நிலா இல்ல, நிலா இல்ல, இவ்வளவு நேரம் ஆச்சு. அப்ப சரி, உஸ்தாத்மார்கிட்ட போய் இது இஸ்லாம் ரீதியா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கறதுக்கு போவோம்னு சொல்லி ஒரு மாணவர் போறாங்க ஷேக் கிட்ட. அப்ப இவர் போகும் பொழுது இன்னொருத்தர் பார்க்க முடியாத ஒருத்தர், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அவர் ஷேக் கிட்ட பேசிட்டு போறார். நல்ல அழகா இருக்காரு, நல்ல பிரகாசமா இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு. அவர் போறாரு, இவன் மாணவர் வந்து ஷேக் கிட்ட போறாங்க. ஷேக் கிட்ட போனதுக்கு அப்புறம் ஷேக் கிட்ட பேச, இந்த மாதிரி இன்னைக்கு நிலா இல்லை ஆசிரியர், என்ன ஏதாச்சும் இஸ்லாம்ல இருக்கா, ஏதாச்சும் குரான் சுன்னால இருக்கு, ஹதீஸ் ஏதாச்சும் இருக்கா, நபி சொல்லிருக்காங்களா கேட்கும் பொழுது சொன்னாங்களா, அதெல்லாம் இல்ல, இப்ப நான் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒருத்தர் கிட்ட, இப்ப நீங்க வருமோ ஒருத்தர் போனார்ல, அவர் உங்களுக்கு மனிதனாக காட்சி அளிக்கிறாரு, ஆனா அவர் தான் நிலா. அவர் தான் யாரு? நிலா. அவர் எதுக்கு, நான் முதல்ல அவர் ஷேக் சொல்றாங்க, நான் முதல்ல அனுப்பி இருக்கணும், நான் மறந்துட்டேன், வேற வேலையில இருந்துட்டேன். டெய்லியும் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வருவாங்க, நான் பர்மிஷன் கொடுத்த பிறகுதான் போய் நிலா உலக மக்களுக்கு வானத்தை போய் காட்சி அளிக்கும். நான் இன்னைக்கு வேற வேலையில இருந்துட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நான் மறந்துட்டேன், எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, நான் பர்மிஷன் கொடுக்க லேட் ஆயிருச்சு, சோ நிலா லேட் ஆயிருச்சு. இப்ப பர்மிஷன் கொடுத்துட்டேன், இப்ப போயிட்டாருல, இப்ப நிலா வந்துடும் உங்களுக்குன்னு சொல்லி
இந்த அளவுக்கு மக்கள் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு கேட்க தோணுது இல்ல, கராமத்துகளா இல்ல கருமங்கள்? இதெல்லாம் நமக்கு ரொம்ப உண்மையிலேயே மனசளவுல ரொம்ப கஷ்டமா. இதையெல்லாம் மக்கள் நம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. சொல்ற மக்கள் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றது வேற. இன்னொன்னு கூத்து என்ன, வந்து கையில காசு கொடுத்துட்டு போவாங்க. இந்த காசு வாங்கும் போது வாய்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். காசு வாங்கும் போதெல்லாம் அடுத்த கிராமத்துகளுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இது நமக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாக பார்த்துக்கிறாங்க. மக்களை வழி கெடுக்கக்கூடிய அழகான பெரிய வழியாக இது இருக்குது அவங்களுக்கு. ஆக புரிஞ்சிக்கணும், கராமத்துகள் இருக்குது, இல்லன்னு கிடையாது. அந்த கராமத்துகளுக்கு நமக்கு சனது இருக்கணும், தொடர் இருக்கு. உண்மையான கராமத்து தானா, இது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுதானா? அந்த சம்பவங்கள் நடந்த நேரங்கள்ல வாழ்ந்த மனிதர்கள் அடுத்து யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அந்த தொடர்ல வந்து யாராச்சும் போய் சொல்றாங்களா? எல்லாத்தையும் இதுக்கு பின்னாடி பெரிய ஆராய்ச்சிகள் நடக்கும். சும்மா உட்கார்ந்து சொல்லல இந்த கராமத்துக்கு இருக்குது, நபி காலத்துல நடந்துச்சு, இதெல்லாம் சும்மா உட்கார்ந்து சொல்லல. இதுக்கு பின்னாடி பெரிய பணி நடந்திருக்கு, பெரிய வேலைகள் பார்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும் கராமத்துக்கு இருக்கு, சனது சரியா இருக்கு, அப்ப சம்பவம் சரியா இருக்கும் சொல்றோம். அப்ப இந்த விஷயம் இப்ப இவங்க சொன்னதுக்கெல்லாம் எந்த ஒரு சனதும் இருக்காது. யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பாரு, அவர் யார்கிட்ட கத்துக்கிட்டாரு கேட்டாரு, அதை பத்தி எந்த ஒரு குறிப்பும் இருக்காது. இப்படி மக்கள் இஷ்டத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு கராமத்துகளாக கருதப்பட முடியாது, கருதப்படாது. அது கராமத்துகளாக இல்லவும் இல்லை. சரி, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த கராமத்துகளை பத்தி பேசுறாங்கல்ல, அவங்க அப்துல் காதர் ஜீலானி தாண்டி போக மாட்டாங்க. கராமத்துகளை பத்தி பேசுறவங்களும் சரி, வலிமார்களை பத்தி பேசுறவங்களும் சரி, அவங்க கராமத்துகளை தாண்டி அப்துல் காதர் ஜீலானி தாண்டி போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? அப்ப அவங்கள தாண்டி வலிமாக யாரும் கிடையாதா? அன்னைக்கே சொன்னேன், வலியாக ஆகுறதுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருப்பா 2 நிபந்தனைகள். யாருக்கா ஞாபகம் இருக்காது? அவுலியா அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்குள்ள இடம் பெறணும்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருப்பான் 2 நிபந்தனைகள், 2 குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கணும். ஒண்ணு, அவங்க ஈமான் கொண்டு இருக்கணும். இரண்டாவது ஜி இப்ப புரிஞ்சுக்கிங்க, மறக்கூடாது. அப்ப வலியாக ஆகிறதுக்கு, ஒரு வலியாக ஒருத்தர் இருக்க நம்ம கருதுறதுக்கு அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல 2 விஷயங்கள் இருக்கு. அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்கணும். இன்னும் அவங்க தக்வா உடையவர்களா இருக்கணும். ஈமான் கொண்டிருக்கணும், தக்வா உடையவரா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அவங்கள தான் இந்த ஆயத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் அவுலியா உல்லாஹ். அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசகர்கள், வலிமார்கள். யாரு? ஈமான்லையும் தக்வாலையும் உயர்ந்து யார் இருப்பாங்க அவங்க. அப்ப அப்துல் காதர் ஜிலானி பிறந்தது, நபியுடைய பிறப்பிறந்து பார்த்தா ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிறந்திருப்பாங்க ஷேக் இவங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு அழகான வாழ்க்கை. இந்த கராமத்துகள் எல்லாம் கேட்டு நம்ம ஷேக தப்பா நினைச்ச கூடாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அஹ்லு சுன்னா ரீதியான மக்களுக்கு சரியான கொள்கையை கொடுத்து வந்துட்டு போனாங்க. ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அலைஹி ரஹ்மா, அவங்கள பத்தி நேசங்கள் கண்டிப்பா இருக்கு. இவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுற மக்கள் எப்படி நேசிக்கிறோம் சொல்றாங்களோ அந்த நேசங்களை பேர் அதிகமாக நாம நேசிக்கிறோம். அவங்கள நேசங்களுக்கு எது காரணம் கிடையாது, இப்படி இஷ்டத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் காரணம் கிடையாது, இது அடையாளம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு மேல யாரும் இல்லையான்னு கேட்டா, இவங்களை விட 1000 மடங்கு சிறந்தவங்க சஹாபாக்கள்ல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, எத்தனை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப இவங்களை பத்தி எல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. இவங்களை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. இவங்களுடைய பேச்சின் உச்சகட்டம், கடைசி எல்லை அப்துல் காதர் ஜீலானி. அவங்கதான் கடைசி, அவங்களுக்கு மேல போக மாட்டாங்க. இதே புரிஞ்சுக்க முடியும், இது மார்க்கம் சார்ந்த விஷயம் கிடையாது. இந்த கராமத்துகள், மறுபடியும் சொல்ற, கராமத்துகள் இருக்குது, இல்லன்னு கிடையாது. எந்த கராமத்துகளுக்கு குர்ஆன் சுன்னா ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுதோ அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை மறுக்க இது இல்ல, அறிவுகளை பயன்படுத்துறதுக்கு நமக்கு இங்க அனுமதியே கிடையாது. அந்த 2 பேரு போனாங்க, எப்படி தடி டார்ச்சா மாறி இருக்கும், இஷ்டத்துக்கும் சொல்றீங்களே, போய் சொல்றீங்களே, சனதுகளை காண்பிச்சாலும் ஹதீஸ் எடுத்து காண்பிச்சாலும் நம்ப முடியலை. அந்த காலத்துல இப்ப லைட் வந்திருக்கும். இது எல்லாம் நாம சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏன்னா கைப சொன்னதுபடி கேட்கறது, நம்புறது ஒரு முஸ்லிமுடைய, முஃமினுடைய கடமையாக, அடிப்படை கடமையாக இருக்கு. இதனாலதான் கைபின் மீது ஈமான் கொள்வது அல்லாஹ் தஆலா எங்க சொல்லியிருப்பான்? குர்ஆன்ல உள்ள ஆரம்ப வசனங்கள். ஃபர்ஸ்ட் சூரா ஃபாத்திஹா இருக்குல்ல, அடுத்து என்ன சூரா ஆரம்பிக்குது? பக்ரா ஆரம்பிக்குது. ஆரம்ப வசனங்கள் நிறைய பேருக்கு தெரியும்ல, அலிஃப் லாம் மீம்
தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். ஹுதல் லில் முத்தகீன்னா முத்தகீன்களுக்கு, இறையச்சவாதிகளுக்கு நேர் வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கு. இதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்து என்ன சொல்ல வர அல்லாஹ்ங்க, அல்லதீன யுமினூன பில் கைப். அல்லாஹ் தஆலா முத்தகீயுடைய முதல் அடையாளமாக குர்ஆன்ல நமக்கு எடுத்து கொடுத்த முதல் பக்கத்தில் அவங்க கைபின் மீது ஈமான் கொள்வார்கள். கைபின் மீது ஈமான் கொள்வது ஒரு முத்தகியுடைய அடையாளம். குர்ஆன் சொல்லுது முதல் அடையாளமாக. ஆக கைப எப்படி சொல்லப்பட்டுச்சோ சரியான விஷயமா இருந்தா, சஹீஹான விஷயமா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணணும், உள்வாங்கணும். என்னுடைய அறிவு கெட்டுதா இல்லையா, இந்த அறிவு இதெல்லாம் பேசக்கூடாது. நாம நம்பிக்கிட்டு போறதுதான் நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படை அடையாளமாக இருக்கும். இது புரிஞ்சுக்கணும். இந்த கராமத் சம்பந்தமாக எது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கராமத்துகள் இருக்குன்றதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. யாருக்கு கராமத்துகள் கொடுக்கப்பட்டுச்சோ, யாருடைய வாழ்க்கையில கராமத்துகள் பார்க்கப்பட்டுச்சோ, அவங்க இந்த உலகத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தலான்ற அளவுக்கு பெரியவங்க கிடையாது. புரிஞ்சா? யாருக்கு கராமத்துகள் கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க உலகத்துல என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஆற்றல் கிடையாது. எப்படின்னா, அப்துல் காதருடைய அந்த ரூஹ் சம்பந்தமா சம்பவம் பார்த்தோம்ல, அவங்களுடைய மாணவர் ரூஹ் கொண்டு போனாங்க, பிடிச்சி இழுத்தாங்க, அல்லாஹ் கிட்ட பேசினாங்க. இந்த விஷயங்கள், இந்த சம்பவத்தை வச்சு பேசுவாங்க. அப்துல் காதர் அவங்களுக்கு மௌத்தின் மீது ஆற்றல் இருக்குது. யாருக்கு வேணுமோ மௌத்து கொடுப்பாங்க, யாருக்கு வேணாமோ மௌத்து கொடுக்க மாட்டாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையை அதிகப்படுத்துவாங்க. இன்னும் விரும்புற மக்களுக்கு அவங்க ரூஹ் பறிக்கப்பட்டு போனாலுமே பிடுங்கி கொடுப்பாங்க. இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை எதிர்த்து அல்லாஹ் கிட்ட சண்டை போட்டு நம்மளை காப்பாத்துவாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய நாட்டத்தை எதிர்த்து நமக்காக அல்லாஹ் கிட்ட முரண் கருத்து கொண்டு சண்டை போட்டு நம்மளை காப்பாத்துவாங்க. எப்படி? அந்த மலக்குல் மௌத்து போனாங்க, இங்க அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல, நீங்க சொல்லியிருந்தா கொடுத்து உன்னோட போயிருக்கோம், நீங்க கொடுக்கல, எல்லாம் வேஸ்டா போச்சு. அல்லாஹ் சொன்னால இப்படி அல்லாஹ் கிட்ட சண்டை போட்டு உங்களை காப்பாத்துவாங்க. இது எல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானது. இப்படிப்பட்ட கொள்கைகளை எடுத்துக்க கூடாது. கராமத்துகள் இருக்குது அப்படின்னா என்ன நம்பணும்? அந்த கராமத்துகளும் கூட அவங்களுக்கு எல்லா நாளுமே கொடுக்கப்படும் கிடையாது. உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தினசரி எப்ப குர்ஆன் ஓதுனாலும் வானவர்கள் வந்துருவாங்கன்னு சொல்லல. அன்னைக்கு ஓதப்பட்டுச்சு, வந்தாங்க. அந்த நபி சொன்னாங்க, இன்னும் நீங்க அதிகமாக ஓதுங்க, இனி வர வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லல, கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லல. அதிகமாக இன்னைக்கு குர்ஆனை ஓதுங்க, நிப்பாட்டாதீங்க. ஓதிக்கிட்டு இருக்கும்போது எது நடந்தாலும் ஓதிக்கிட்டே இருக்க, நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஓதுனா வருவாங்கன்னு கிடையாது. ஆனா அதே போல உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சா எப்ப வேணா வானவர்களை தங்கிட்ட கூப்பிட்டுக்கலாம், அந்த அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நேரத்துல சிறப்பித்து கொடுத்தானா அல்ஹம்துலில்லாஹ். அதே போல உமருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி பார்த்தோம்ல, யா சாரியா அல் ஜபல், சாரியாவை மலையை நோக்கி போங்க. பக்கத்துல படை இல்ல, படருக்கு மைல்கள் தாண்டி இவர் இங்க இருக்காரு. அப்ப அல்லாஹ் கொடுத்த கராமத் உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய குரலை அல்லாஹ் அங்க போய் சேர்க்க வச்சான். அப்ப என்ன அர்த்தம் கிடையாது, இவர் இங்க இருந்து அங்க பாக்குறாரு. உமர் இங்க இருந்துகிட்டு அந்த படையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த படை இப்ப கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் சொன்னாரு. அப்ப தொலைதூர பார்வை, கைபின் மீதான பார்வை உமருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சரியா? அது அப்படி கணக்கில்லை. அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பித்து கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதே கைபின் மீதான பார்வை உமருக்கு இருக்குது அப்படின்னா, இருந்துச்சு அப்படின்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல ஒரு அடிமையை கூப்பிட்டுக்கிட்டு மதீனா வலம் வரணும்? எதுக்கு ஊரை பார்க்கணும்? எங்க எந்த வீட்டுல கஷ்டங்கள் இருக்கு, எந்த வீட்டுல சிரமங்கள் இருக்கு, என்ன பண்ணலாம் அரசனா, ஏன் போய் தேடணும்? அவங்க ரூம்ல படுத்துக்கிட்டு ஹாயா பாத்துக்கிட்டு இருக்கலாமே, கைபை பாக்குறாங்க அப்படின்னா. சொல்றது புரியுதா? அப்ப தூரத்துல இருக்கிறத கைப பாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏன் போய் தேடணும்? முதல்ல இரவு எதுக்கு தன்னை மறைச்சுக்கிட்டு மக்களுடைய வீடுகள்ல போய் பார்க்கணும்? ஒரு அரசனாக ஏன் பண்ணணும்? அவங்களுக்கு தூரமான பார்வை இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல உட்கார்ந்த மாதிரி பாத்துக்கலாமே. இதெல்லாம் எது புரிஞ்சுக்கணும்? இந்த கராமத்துகள் இருக்குன்றதுக்கு என்ன அடையாளம் கிடையாது. அவங்களுக்கு நிரந்தரமாக இது இருந்துகிட்டே இருக்கணும் கிடையாது. இந்த கராமத்தின் மூலம் அவங்களுக்கு உலகத்துல வேறு ஆற்றல்கள்லாம் வந்துரும்னு கிடையாது. இந்த கராமத்துகளை கூட அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கொடுக்க யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இது சம்பந்தமாக ரெண்டு கூற்றுகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். இமாம் மாலிக் நமக்கு தெரியும்ல, இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா 4 தலைச்சிறந்த இமாம்கள்ல ஒருத்தவங்க. அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, அஹ்மத் இப்னு ஹம்பல் அலைஹி ரஹ்மா. இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க இமாம் மாலிக். இமாம் மாலிக்குடைய இல்மு பத்தி யாருக்கும் குறை இல்லை, மிக தரம் வாய்ந்த இல்முக்கு சொந்தக்காரர். அவங்க காலத்துல வாழ்ந்த
அவங்க இல்முக்கு சரிசமமான இல்மு கொண்டிருந்த ஒரு ஆலிம் தான் லைஸ் பின் சஅத் அலைஹி ரஹ்மத். யாரு? லைஸ் பின் சஅத் அலைஹி ரஹ்மத். இப்ப நம்ம பொதுவாகவே நம்ம மென்டாலிட்டி என்னது, யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களோ அவங்கள தூக்கி கொண்டாடுவோம், அவங்க நிறைய ஞாபகம் வச்சுப்போம். யாரு செகண்ட்ல இருப்பாங்க அவங்கள பத்தி பேச்சு அதிகமா இருக்காது. இப்ப ஷேக் அல்பானிய பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு புரியும். ஆனா ஷேக் முக்பில பத்தி நிறைய பேர் தெரியாது. எந்த அளவுக்கு ஷேக் அல்பானிய பத்தின வார்த்தைகள் நமக்கு அதிகமா சொல்லப்படும், அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்போமோ, ஷேக் முக்பில பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. ஏன்? இவன் அல்பானியும் முக்பிலும் இல்மு ரீதியாக ஹதீஸ் துறையில அப்படியே சரிசமம் இல்மு கொண்டவங்க. அல்பானிக்கு அடுத்து ஹதீஸ் துறையில ஒரு பேர் நிலைக்கு அப்படின்னு ஷேக் முக்பில். இன்னைக்கு யமன்ல இந்த அளவுக்கு அஹ்லு சுன்னா மக்கள் இருக்கிறாங்கன்னா காரணம் ஷேக் முக்பில். அப்ப இவங்களுடைய நிலைமை அடுத்து நம்ம கட்டம் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டோம். இவங்களா சரி அடுத்து தெரிஞ்சுக்க வேணாம், அதை முதல்ல மாத்திக்கணும், நிறைய இல்முகளை தேடிக்கணும், மார்க்க அறிஞர்களை படிக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆர்வங்கள் அதிகமாகும். நாமளும் படிக்கணும், என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் மணிக்கணக்கா உட்கார்ந்து கேட்டாலும் ஸ்பீச்சஸ்ல எதுவுமே என்கிட்ட இல்ல, அதிகம் படிக்கணும்ன்ற ஆசை வரும். அதுக்காக சொன்னேன். சரி, இப்ப லைஸ் பின் சஅத் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வாழும் பொழுது மக்கள் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு மனிதர் தண்ணிக்கு மேல் நடக்கிறத நான் பார்த்தா, தண்ணிக்கு மேல் நடக்க முடியாது, தண்ணிக்கு மேல நடந்தா அது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய கரமத்தாக இருக்கும் ஏதோ ஒண்ணு. அப்ப ஒரு மனிதன் என் கண் முன்னாடி தண்ணிக்கு மேல நடக்கிறத நான் பார்த்தாலும் அவன் ஒரு வலி, அவன் ஒரு அல்லாஹ்வுடைய நேசகர், சொர்க்கவாசி, இதையெல்லாம் தூரம். அவன் நல்லவன் கெட்டவன்றதை கூட நான் முடிவு பண்ண மாட்டேன். எப்படி? தண்ணிக்கு நடக்கிறத பார்த்தாலும் அவர் நல்லவருப்பான்னு சொல்லி அந்த முடிவு எடுக்க மாட்டேன். எது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையே குர்ஆன் சுன்னா அடிப்படையில நான் எடுத்து ஆராய்ச்சி பார்க்காத வரைக்கும் நான் முடிவு எடுக்க மாட்டேன். அவரை பத்தி நான் படிப்பேன். குர்ஆன் சுன்னா ரீதியாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்புவேன், குர்ஆன் சுன்னா ரீதியாக வாழ்க்கை இல்லைன்னா அவர் தண்ணி மேலே நடந்து காட்டினாலும் அவர் நல்லவர்னு ஒத்துக்க மாட்டேன். இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இமாம் ஷாஃபி அலைஹிம் அவங்க கிட்ட. இமாம் ஷாஃபி கிட்ட போது இந்த மாதிரி இமாம் லைஸ் இந்த சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இமாம் ஷாஃபி அழகா சொல்லியிருப்பாங்க, லைஸுடைய வார்த்தை உங்களுக்கு புரியலையா, நான் சொல்றேன் கேட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதர் தண்ணிக்கு மேல் நடக்கிறத பார்த்தாலும் விடுங்க, அவங்க ஷேக் லைஸ் சொல்லி நிப்பாட்டிட்டாங்க, நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ஒரு மனிதர் தண்ணிக்கு மேல் நடக்கிறத பார்த்தாலும், ஏன் ஒரு மனிதன் கண்ணுக்கு முன்னாடி பறக்கிறத பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன் அவர் வலின்னு சொல்லி. அவர் வலின்றத விட என்னங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லவன்ற இந்த தீர்ப்பு நான் எடுக்க மாட்டேன். நார்மலா பறக்க முடியாது மனிதனால, அப்ப நான் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனிதன் பறந்துட்டு போறதை பார்த்தாலும் இவன் அல்லாஹ்வுடைய நேசகர்ப்பா, அல்லாஹ்வுடைய கராமத்திற்கு இவருக்கு, அல்லாஹ்வுடைய வலி, இதை ஏத்துக்க மாட்டேன். எது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நான் குர்ஆன் சுன்னா ரீதியாக ஆராய்ஞ்சு அலசி பார்க்காத வரைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப நம்முடைய கொள்கையும் சேம் தான். இப்ப மக்கள் சொல்றாங்கன்றதுக்காக நாமளும் அப்படியே கும்பல்ல கோயந்த போட்டு பண்ண கூடாது. நமக்கும் அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கான், நமக்கும் அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கான். எப்படி செல்வம்னா கல்வி செல்வத்தை கொடுத்திருக்கான், எப்படி அலசி பார்க்கணும், எப்படி ஆராய்ச்சி பிரிச்சு பார்க்கணும், நாம உட்கார்ந்து கத்துக்கணும் முதல்ல. ஆக நான் இதனால முதல்ல சொன்னேன், ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம சந்தேகப்படவே கூடாது. அவங்க வாழ்க்கையை சுப்ஹானல்லாஹ் படிச்சு பார்க்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவை பேணுனது மட்டும் இல்ல, மக்களுக்கு பேண சொல்லி கட்டளையிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை நம்ம தப்பே சொல்ல முடியாது சுப்ஹானல்லாஹ். ஆனா அவங்கள பத்தி இந்த மக்கள் கொண்டு போறாங்கல்ல, இது தப்புன்னு சொல்லுவோம். ஆக இந்த கராமத்துகள் அப்படின்னா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் சுன்னா ரீதியாக பார்க்கும் பொழுது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு, அல்லாஹ் தஆலா தன் விரும்பிய மக்களுக்கு கண்ணியப்படுத்துவான், சிறப்புகளை கொடுப்பான், அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கான என்ன காரணம் கிடையாது. ஒரு முறை அவங்களுக்கு கராமத்துகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது காலம் முழுக்க இருக்கும், எப்ப வந்தாலும் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதே போல இந்த கராமத்துகள் மூலம் அவங்களுக்கு உலகத்துல ஆற்றல் கிடைச்சிருச்சு, ஆதிக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்ற எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு பேச்சும் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா அப்ப கண்ணியப்படுத்தினா அல்ஹம்துலில்லாஹ். இந்த கண்ணியங்கள் கண்டிப்பா இருக்க வேண்டிய நம்ம பேணுவோம் இன்ஷா அல்லாஹ், அதை ரசிப்போம் இன்ஷா அல்லாஹ், நேசிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த கராமத்துகளை இப்படி நம்புவோம். சொல்லப்படுகின்ற மக்கள் என்னதான் சொல்லிட்டு போனாலும் அது கராமத்துகளை ஏத்துக்க மாட்டோம். இந்த கராமத்துகள் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னைக்கு இந்த கராமத்துகள் சம்பந்தமாக மக்கள் சொல்றாங்கல்ல, எதுக்கு கைருல்லா கூப்பிடுறீங்க, எதுக்கு அவங்க அழைக்கிறீங்க, எதுக்கு கைருல்லா கிட்ட போய் நிக்கிறீங்க, அவங்களுடைய கராமத்துகள் அப்படி, அவங்க வாழ்க்கையில் நடந்த கராமத்துகள் அப்ப நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. அவங்க வாழ்க்கையில கராமத்துகள் அப்படி இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம், கராமத்துகள் இருந்துச்சுல்ல, அப்ப அவங்களுக்கு இந்த சக்திகள் இருக்கு, நம்ம போய் கேட்டா நமக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் கிடையாது. கராமத்துகள் கொடுக்கப்பட்ட உமருமே கூட அடுத்தடுத்த தினங்கள்ல போய் பார்த்தாங்க, உலக மக்கள் நாட்டு மக்கள் போய் பார்த்தாங்க. கராமத்துகள் இது அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு நிரந்தரமான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி.
புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு இந்த இல்முடைய ஆற்றல்களை விசாலமாகி கொடுப்பானோ அந்த அளவுக்கு புரிதல் நமக்கு அழகா இருக்கும். இந்த கராமத்து சம்பந்தமாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா யாருக்கு விரும்புறானோ கொடுப்பான். அந்த கொடுக்கிறது காரணம் அவங்களுடைய கண்ணியம் தான் ஒரே நோக்கமா இருக்குமே தவிர மத்த எந்த ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்க அவங்களுக்கு கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். பிறகு நாளைக்கு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தபருக் சம்பந்தமாக பார்த்து ஒரு சில மேலான விஷயங்களை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த இதை முடிச்சுப்போம். அல்லாஹ் நம்முடைய ஒன்று சேருதல்ல ஒன்று குரல்களை அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் நமக்கு எந்த விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து கேட்க வச்சானோ எல்லா விஷயங்களையும் மனசுல பதிய வைப்பானாக. எப்ப எந்த மக்களுக்கு சொல்ல நின்னாலும் திணறாம யோசிக்காம உடனே வார்த்தைகளை வெளியாக்குவானாக. ஹக்கின் மீது நம்மளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைநாட்டுவானாக. எத்துணை காலம் நம்மை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, முத்தகியாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய சிறந்த நிலையில் அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வஸல்லம்.